ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சாப்டரை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இது பார்த்திங்கன்னா மதன நீர் அல்லது வாழை நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை நம்ம பருகலாமா? இந்த திரவம் எங்கே இருந்து கிடைக்கும்? இதனால் ஆண்களுக்கு என்ன நன்மை, உடல் ரீதியான என்ன நன்மைகள், தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்கள் நம்மளுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனல் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆளுங்கிற பட்டனையும் பெல் பட்டனையும் அமைக்கி நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஆதரவாக இருக்கும், ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக மதன நீர், வாழை நீருங்கிறதெல்லாம் சும்மா வேறு ஒன்றுமே இல்லைங்க. பெண் உச்சகட்டத்தை அடையும் பொழுது அவளுடைய பிறப்புறுப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு லூப்ரிகண்டான ஒரு பொருள் தான் அந்த இது சில நேரம் உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி கெட்டியாக ஜெல்லி மாதிரியாக இருக்கும். சில நேரம் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும். சில நேரம் உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சுரக்கும். சில நேரம் குறைவாக சுரக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு நம்ம சொல்லிட முடியாது. இதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியாது. சரிங்களா? உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி பருமனாக இருப்பாங்க, ஆனால் சில நேரம் வெறும் ட்ராப்பாக போகும். ஒல்லியாக இருப்பாங்க, நிறைய அந்த லிக்விட் போகும். பொதுவாக இது எப்படி வருதுன்னு நம்ம கேட்டோம்னு கேட்டிங்கன்னா, ஆர்காசம் 4 வகைப்படுது. ஒன்று கிளிட்டோரியல் ஆர்காசம், ஜி ஸ்பாட்னு சொல்லுவோம். வெஜைனல் ஆர்காசம், அதே மாதிரி மிக்ஸ்டு ஆர்காசம், இது ரெண்டும் சேர்ந்தது. அடுத்து ஏனல் ஆர்காசம். இந்த ஜி ஸ்பாட் ஆர்காசத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளிட்டோரியஸ் அதிகப்படியாக தூண்டப்படும் பொழுது ஏறத்தாழ 26,000க்கு மேலே நரம்பு முடிச்சுகள் அதில் காணப்படுது. ரொம்ப சின்ன இடத்துல, ஏதாவது யோனி பீடம், யோனி பருப்பு, அந்த மதன பீடம் சொல்லக்கூடிய அந்த சின்ன பருப்பில் 26,000க்கு மேற்பட்ட நரம்பு முடிச்சுகள் காணப்படுது. இந்த நரம்பு முடிச்சுகள் எல்லாமே சென்சரியில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, பிரெயினில் இந்த செக்ஸுவல் கார்டெக்ஸ், அதாவது ஆர்காசத்தோட அருகில் அது இணைஞ்சிருக்கிறதுனால அதிகப்படியான கிளர்ச்சியை தூண்டி தூண்டி கொடுக்கக்கூடும். அதே நேரத்தில் இந்த உறுப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வரும்பொழுது அந்த உறுப்புகள், நரம்புகள் தூண்டப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட ஒரு 15 செகண்டு தான் இந்த ஆர்காசம் நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரெயின்லேயே, ஒரு தலையிலே ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். உடம்பு ஃபுல்லாமே சில நேரம் சிலவங்களுக்கு ஷேக்கிங்னா நடுக்கம் இருக்கும். இது ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ஒரு 10லேருந்து 15 செகண்டு தான். அதோடு அவங்களுடைய உடல் தளர்ச்சி தாயக ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் இந்த வெஜைனல் கான்ட்ராக்ஷன், அந்த மாதிரி கிளிட்டோரியஸ் சுற்றி உள்ள தசைகளும் அதிகப்படியானது சுருங்க ஆரம்பிக்கும். சடனாக சுருங்க ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ள சில செல்கள் சுரக்கக்கூடிய திரவம் தான் இந்த மதன நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது வாழை நீர் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. பொதுவாக இதை பற்றி இது ஒரு லிக்விடுங்கிற கான்செப்டில் தான் மாடர்ன் மருத்துவம் இருக்கும். அனாட்டமி, பிசியாலஜியில் அது ஒரு ஃப்ளூயிடு, எச்சில் எப்படி, வெஜினல் ஃப்ளூயிடு எப்படி, யூரின் எப்படி, அதே மாதிரி தான் அந்த இது. ஆனால் நம்ம பண்டைய சித்தர்கள் இந்த திரவத்தை பற்றி ரொம்ப அபரிமிதமாக சொல்லி வச்சுருக்காங்க. டெக்ஸ்டில் ஆதாரபூர்வமாகவே இருக்குது. பொதுவாக நம்ம எப்படி நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை எப்படி நம்ம நிரூபிக்க முடியாதோ, எப்படி அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பிசிக்கல் சரீரங்கிறது வேற, சூக்ஷ்ம சரீரங்கிறது வேற. நம்ம சரீரத்துக்கு தாண்டி, அதாவது இன்றைக்கி மாடர்னில் ஆறான்னு சொல்கிறாங்களே, நம்மளை சுற்றி ஒரு ஒளி ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற. ஆனால் அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்க முடியாது.
ஆனால் வந்து ஏதோ ஒரு சூக்ஷ்ம சரீரம் வந்து இருக்குது. அதே போலத்தான் இந்த திரவத்தை பற்றி நான் சொல்லலை, சித்தர்கள் வந்து குறிப்பிட்ட வயடுகளில் வந்து நிறைய குறிப்புகள் வந்து காணப்படுது. பொதுவாக வந்து உடல் கட்டுப்பாடுகளுக்கும், தேக சித்திக்கும், காய சக்திக்கும், தெய்வ வசீகரத்துக்கும், அந்த இந்த மாதிரியான இதுகளுக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும், தெய்வ வசீகரத்துக்கும் இந்த இது வந்து சொல்லிவிட்டு வந்திருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட இப்போ உள்ள ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்கள் இந்த மாதிரியான உங்களுடைய வயசுகள் வந்து நீண்ட நாட்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்கார்கள், சேக சித்தி காய சித்தி அடைஞ்சு. அதற்கு காரணம் வந்து இந்த வாழை நீர் அப்படிங்கிறது அல்லது இந்த மதன நீரை வந்து எடுத்துக்கிருக்காங்க. இதில் வந்து நிறைய மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. காய கல்பமாகவே செயல்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த உறுப்பை வந்து நம்ம வந்து ஒரு இதாக பார்க்குறதும், அசிங்கமாக பார்க்குறதும், அதை பேட் வேர்ட்ஸில் நம்ம சொல்கிறதும், ஆண் பெண் உறுப்புகளை வந்து அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸை நம்ம சொல்கிறதும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு தெய்வீக சக்தி, அதில் ஏதோ ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, சில